யோகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க குருஜி மகாருத்ரா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது இசை மூலியமா ஹீலிங் இருக்கா அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம கேட்க போற கேள்விகள் எல்லாம் பதிலளிக்க ரெடியா இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. நமஸ்காரம் அம்மா. மீண்டும் சந்திக்கிறோம். ஆமா, இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. இசைனால, அதாவது இசையில ஹீலிங் பண்ண முடியுமா? இதுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேரடியான பதில் வந்து முடியும். சரியா? ஏன் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இசைக்கும் நம்மளோட மனதுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு உண்டு. சரியா? ஏன்னா மியூசிக் இஸ் கனெக்டட் வித் எமோஷன்ஸ் இல்லையா? ஆமாங்க. ஸோ ஒரு திரைப்பட பாடல் கேட்குறீங்க, அது வந்து ஒரு மோட்டிவேஷன் சாங்காக இருந்தால் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வருது. காதல் சாங்காக இருந்தால் அது வேற மாதிரி இருக்கு. சரியா? சோகமான பாடலாக இருந்தால் நமக்கும் ஃபீல் பண்ணுறோம். நிறைய பேர் அந்த சோகமான பாடல்கள் கேட்டால் அழுதுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இது எமோஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. சரியா? இது பாடல்கள்ல. சரியா? இதே மாதிரி பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சிஸ்னு சில விஷயங்கள் இருக்கு. சரியா? ரைட்டு. பாடல்கள் நம்ம கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். இப்போ அதுல இருக்க அந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. அதுலயும் வந்து ஹீலிங் ஃப்ரீக்வன்சிஸ்னு கூட கேள்விப்படுறோம். இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா, இந்த வேவ்ஸ் சொல்றது ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மெகா ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மெகா ஹெர்ட்ஸ் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் மாதிரி, அந்த மிலிட்ரி ஆர்மி அதுல யூஸ் பண்ற மாதிரியான ஃப்ரீக்வன்சிஸ் அது. இது வந்து ஹெர்ட்ஸ் ஆக்சுவலா. சரியா? இந்த ஹெர்ட்ஸ்லயே நிறைய எண்களை கொண்டு ஹெர்ட்ஸ் இருக்கு. சரியா? இப்போ உதாரணத்துக்கு 41 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெர்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அந்த சவுண்டை நீங்க ரெகுலரா கேட்கும் போது மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்ப இந்த மெமரி கெப்பாசிட்டி யாருக்கு தேவை? குழந்தைங்களுக்கு தேவை. எல்லாருக்குமே வேணும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பர்டிகுலரா அதிகமா இருக்கவங்களுக்கு வேணும். சரியா? அப்போ அந்த 41 ஹெர்ட்ஸ் இருக்கிற அந்த மியூசிக்கை அவங்க ரெகுலரா கேட்கும் போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அவங்க மெமரி வந்து இன்னும் ஷார்ப் ஆகும். சரியா? இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வு சார்ந்து விஷயங்களுக்கும் வந்து இந்த வந்து ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு. அப்ப என்னென்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிங்கெல்லாம் இருக்குங்க? இப்போ பல்வேறு விதமான ஃப்ரீக்வன்சி இருக்கு. எந்த ஃப்ரீக்வன்சி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து. இப்ப பாருங்க, இப்போ உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து நீங்க 174 ஹெர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த சவுண்டை வந்து நீங்க கேட்கலாம். இது ஆக்சுவலி சவுண்டு தான். அது ஒரு மியூசிக்னும் சொல்லிக்கலாம். ஸோ ஆனால் மியூசிக்ல சவுண்ட் இருக்கு, அதனால இட் இஸ் அ சவுண்ட் ஆக்சுவலி. ஸோ அந்த 174ல கேட்கும்போது உங்களுக்கு வந்து அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, இல்லை ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது சொன்ன மாதிரி யூடியூப்ல போய் 174 ஹெச்ஜெட்னு போட்டிங்கன்னா அந்த மியூசிக் வந்துடும். அது ஏதோ ஒரு சேனல்ல நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இதே மாதிரி எமோஷனை கண்ட்ரோல் பண்ணும். இல்லை வந்து ஒரு பாஸ்ட் ஒரு ஃபியர் இருக்கு, உங்களுக்கு கடந்த காலத்தை பத்தி நினைச்சு ஒரு பயம் இருக்கு, இல்ல எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பயம் இருக்கு, இல்ல கடந்த கால விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் பாதிப்பா மண்டையில ஓடிட்டு இருக்கு, ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு ஒற்றுமைக்கு, சரியா, ஒரு நோய்கள் இருந்து வெளியில வர்றதுக்கு, ஸோ நீங்க வந்து ஒரு கான்சியஸ்னஸ் அடையணும், ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு பெரிய லெவல்ல போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, எல்லா விஷயத்துக்குமே எல்லாத்துக்குமே இருக்கு இது ஆக்சுவலா. சரிங்களா? இப்போ நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு நானே சொல்லிடுறேன். 541 ஹெர்ட்ஸ் இது வந்து மணி அட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். சரியா? சோ நீங்க சுத்தி வந்து அங்க வருவீங்கன்னு தெரியும். இல்ல, இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேருக்கு நீடுன்றதே பாத்தீங்கன்னா, ஒண்ணு மணி, இன்னொன்னு ஹெல்த். இது ரெண்டு தான் வந்து கண்டிப்பா டெஃபினட்டா. அது இல்லாம இது ரெண்டு பேலன்ஸ்டா இருந்துச்சுனாலே நம்ம லைஃப் வந்து பேலன்ஸ்டா போகும். இல்ல, கண்டிப்பா. இப்போ ஒரு மெடிடேஷன் பண்றீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு கை கூடணும் அப்படின்னு சொன்னாக்கா 639 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியும் ஒவ்வொரு தன்மையோட இயங்குது. அது என்ன பண்ணுதுன்னு சொன்னாக்கா, உங்க நர்வஸ் சிஸ்டம் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து தூண்டி விடுது ஆக்சுவலா. சரியா? அப்போ அந்த நம்ம வைப் நம்ம சொல்றோம் இல்லையா, வைப்லயே இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வைப் வந்து அந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகி அந்த விஷயத்த உங்களுக்கு வந்து கை கூடுறதுக்கு அது வந்து சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த ஹெர்ட்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அன் அடிஷ்னல் தான்.
சரியா? இப்போ நீங்க செய்யற வேலையை செஞ்சாகணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஹெல்த்துக்கு ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்துக்கங்க. அது கூடவே இந்த ஹெர்ட்ஸையும் நீங்க வந்து இது பண்ணிக்கணும். சும்மா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி. அஃப்கோர்ஸ், பட் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ளிமெண்ட் ஆக்சுவலா. சரியா? இப்போ பசங்க வந்து வெறும் இந்த மியூசிக்கை கேட்டா அவங்க படிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க படிக்கும்போது படிக்கிறதுக்கும் ஞாபக சக்தி ஜாஸ்தி வச்சுக்கிறோம். ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நான் வந்து இந்த பிரெயின் ரீவயரிங் அப்படிங்கிற ஒரு இதை கேள்விப்பட்டிருக்கேன். சேம் அதேதான். சோ இது இட் இஸ் ஆல் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் சொல்லுவோம். சரியா? உங்க நியூரான்ஸை உங்களுக்கு எந்த விஷயத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அசைவுகளை கொண்டு வரதுக்கு பேர் தான் நியூரோ லிங்குவிஸ்டிக். சோ இதுக்கு சயின்டிஃபிக்கா ப்ரூஃப்ஸும் இருக்குங்க. சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இருக்கு இதுக்கு. பட் என்னன்னா இதை வந்து நீங்க பிரதானமா எடுத்துக்க முடியாது. அதுதான் நான் சொல்றேன். ஸோ ஒரு மியூசிக் மட்டும் வச்சு மியூசிக் இஸ் அ தெரப்பி. ஆக்சுவலி தெரப்பி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மெடிகேஷன். சரியா? அது கூட நீங்க இதையும் சேர்த்துக்கும் போது என்னன்னா நீங்க எடுக்கிற மெடிகேஷனுக்கு உங்களுக்கு இன்னும் வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் ஆக்சுவலா. ஓகே சார். சோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நீங்க சொல்லிருக்கீங்க. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி எந்தெந்த டைம்ல கேட்கலாம், எப்படி எல்லாம் கேட்கலாம்? இப்போ நார்மலா நம்ம ஒரு வேலை, அதாவது இப்போ நம்ம தூங்குறப்ப கேட்கலாமா, இல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்ப கேட்கலாமா, இல்ல இந்த டைம்ல தான் கேட்கணும் அப்பதான் இதுக்கு வந்து இவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? ரெண்டு விஷயம் இதுல. நம்ம நிறைய இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பத்தி பேசியிருக்கோம். சரியா? இது ரொம்ப நிறைய பேசியிருக்கோம். இது இயங்குறது வந்து பாத்தீங்கன்னா அல்பா ஸ்டேட்ல வந்து நல்லா இயங்கும். ஸோ அல்பா ஸ்டேட் நம்ம சொல்லக்கூடியது அல்போஸ் பிரம்ம முகூர்த்தம். ஆழ்ந்த தூக்கம் தான் பிரம்ம முகூர்த்தம் வரும். சரியா? ஆழ்ந்த தூக்கம் இல்ல, அது சுகமான தூக்கம். ஓகே, சுகமான தூக்கம். ஆமா, பிரம்ம முகூர்த்தத்துல வருது சுகமான தூக்கம். சரியா? அப்போ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து குழந்தைங்களை எந்திரிச்சு படிங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு டைம் பண்ணா மல்டிபிளா அவங்களுக்கு வந்து அது வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கனால. ஸோ அந்த மாதிரி டைம்ல கேட்கறது நல்லது. அகைன் வந்து சப்கான்சியஸ் மைண்ட் ஓப்பனா இருக்கக்கூடிய டைம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் நைட் டைம், பெட் டைம். நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியா என்ன கேட்டுட்டு படுக்கிறோமோ அது நைட்டு ஃபுல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ அந்த டைமும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் தரும். ஸோ எனக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ உங்க கேட்கலாம். பட் ரிசல்ட் வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம், அவ்வளவுதான். சரியா? பட் இந்த டைம்ல தான் ஸ்பெசிஃபிக்கா கேட்கணும்னு இல்லை. ஆனா இந்த டைம்ல கேட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்கும். சரி, இப்ப வந்து ஒவ்வொரு விதமா சொல்லிருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடல் குறையறதுக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குங்களா? சரி, எல்லாத்துக்குமே இருக்கு. நான் தான் சொல்றேன், உடல் பருமனாகிறதுக்கு, உடல் அதிகம் பண்ணணும், இல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி பண்ணணும், சரியா? நல்லா தூங்கணும், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப், லவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒண்ணு இருக்குங்க. அது சரியா? லவ் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா 5 to 8 ஹெர்ட்ஸ் வந்து லவ் ஃப்ரீக்வன்சியில் வரும். சரியா? அந்த ஃப்ரீக்வன்சி வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட பார்ட்னர் அட்ராக்ட் பண்றதுக்கு, அவங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாம ஒரு அந்யோன்யம் வர்றதுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? 936 ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று, 936 ஹெர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a God mode. ரைட்டா? அது நீங்க கடவுள் தன்மையில இருக்கணும், எனக்கு அந்த விழிப்பு நிலையோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியில வந்து ரெகுலரா கேட்கலாம். சரியா? நீங்க செய்யக்கூடிய யோகாவோ, மெடிடேஷனோ, பிராணாயாமவோ, இல்ல சரக்கலையோ, வாசியமோ, எதை நீங்க பயிற்சி பண்றீங்கன்னாலோ அதை பயிற்சி பண்ற சமயத்துல இந்த மியூசிக்கை இந்த சவுண்ட் பேக்ரவுண்ட்ல ஓட விட்டு பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அது மிகப்பெரிய தூண்டுதலா இருக்கும். அதே மாதிரி ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொண்டு வரதுக்கு உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு வேறு நிறைய ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கனால தூக்கமின்மைன்றது வந்து அதிகமா இருக்கு. இன்ஸ்மேனியா வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. இதுக்கு ஃப்ரீக்வன்சி ஏதாச்சும் இருக்குங்களா? இது மொபைல்ல வந்து ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கினாலே நல்லா தூக்கம் வரும். ஆனா பண்றது இல்ல, ஒரு விஷயம் பண்றது இல்ல. இல்ல உடனே வரது இல்லைங்களே. நாளடைவுல நிறைய பேருக்கு இப்ப வந்து தூக்கமே வந்து 2 மணி 3 மணி 4 மணிக்கு தான் தூங்குறாங்க. சின்ன பசங்களே வந்து இது வந்து அது அவங்க பழக்கப்படுத்தணும் ஒரு விஷயம். சரியா? இப்போ அதுல இருந்து வெளியில வரணும். நான் வந்து எனக்கு ரெகுலர் ஸ்லீப் ஒரு 10 o'clock 10:30க்கு வரணும், நான் படுத்தோன்னா தூங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0.5 to 4 ஹெர்ட்ஸ். 0.5லேருந்து 4 ஹெர்ட்ஸ்குள்ள எந்த ஃப்ரீக்வன்சி வேணா அவங்க கேட்கலாம். சரியா? இது வந்து நல்லா ஆழ்ந்த ஆமா டெல்டா ஃப்ரீக்வன்சில போகும், ஆழ்ந்த உறக்கம் வரும் ஆக்சுவலா. சரியா? சவுண்ட் இல்லாம தூங்க பழகிறது வந்து ஒரு பெஸ்ட் விஷயம். சரியா? இல்ல நான் தூங்க பழகணும், நான் இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளில வந்துட்டு நான் வந்து நேரத்துல தூங்கணும் அப்படிங்கிறவங்க ஸ்டார்டிங் டேஸ்ல இந்த ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவுமே ஒரு பழக்கமாகாம பாத்துக்கணும். எனக்கு சவுண்ட் இருந்தாதான் தூக்கம் வருங்கிறது அதுவும் ஒரு தவறான விஷயம் தான். இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, இப்ப மாத்திரை சாப்பிட்டா மருந்து குணமாயிடும், அப்ப நான் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு மருந்து நோய் வராம இருக்கட்டும் இல்ல. சரியா? அப்ப வந்துருச்சு, நீங்க அதை பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எப்படி நீங்க மெடிகேஷன் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் பண்ணிக்கிறீங்களோ, ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறீங்களோ, அதே மாதிரி தான் இதுவும். சரியா? ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மியூசிக் கேட்கும் போது உங்களுக்கு தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலா. இப்போ நமக்கு இந்த இன்ட்யூஷன் பவர், இப்போ மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல் லைன்ல இருக்காங்க, அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இன்ட்யூஷன் பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் இருக்குங்களா? அது வந்து நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் பண்றீங்க. ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் இன்க்ளூட்ஸ் லைக் வாசி யோகம், சரக்கலை, இல்ல வேற ஏதாவது பிராணாயாமாஸ், இல்ல வேற ஏதாவது கிரியாஸ், இல்ல உபாசனாஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது கை கூடுறதுக்கு வந்து 852 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சரியா? அந்த சவுண்ட் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு யூஸா இருக்கும். நீங்க பண்ணக்கூடிய உபாசனையோ இல்ல நீங்க பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸோ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கை கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் பண்றது ஒரு விஷயம் தப்பு என்னன்னா, ஒண்ணு கேக்குறப்பயே அது முடியறதுக்குள்ளாட்டியும் அப்படியே அது ஸ்விட்ச் ஆயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்விட்ச் ஆனா அதோட ரிசல்ட்ஸ் டிலே ஆக சான்சஸ் எதுவும் இருக்கா? இல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இன்னொரு ஃப்ரீக்வன்சி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல? அப்படி எதுவும் இல்ல. பட் நீங்க டூ மச்சா மிக்ஸ் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. ஓகே. சரியா? ஏன்னா ஒரு விஷயத்தோட ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம நீங்க இன்னொரு விஷயத்துக்குள்ள போறது வந்து அகைன் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் தான் கொண்டு வருமே தவிர அது உங்களுக்கு ரிசல்ட்டா கொண்டு வராது. ஸோ ஒரு டைம்ல ஒரு ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஐயா. ரொம்ப அருமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சிருக்கீங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களோட சந்திப்போம். நமஸ்காரம். என்ன நேயர்களே, ஃப்ரீக்வன்சிஸ் பத்தி நமக்கு நிறைய தகவல் ஐயா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க என்ன தொடர்பு கொண்டு உங்களை சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பை பாய். பிரியதர்ஷினி.